இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை எழுந்து போயிருக்கிறீங்களா? மனுஷரை நம்பி நான் ஏமாந்து போனேன். ஆனா இப்ப கடைசியா நான் ஏசப்பாவை நம்பி இருக்கிறேன். எப்போ என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களே பார்த்தா சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. வேதத்துல அப்படிதான் வசனம் இருக்கிறது. நீதிமொழிகள் 23:18 சொல்லுகிறது. Proverbs 23:18 சொல்லுகிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. உங்க கண்ணீருக்கு ஒரு முடிவுண்டு. உங்க வேதனைக்கு ஒரு முடிவுண்டு. உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவுண்டு. உங்க வியாதிக்கு ஒரு முடிவுண்டு. உங்க பாவத்துக்கு ஒரு முடிவுண்டு. உங்க மேல இருக்கிற சாப கட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. ஏன் தெரியுமா? நீங்க வச்சிருக்கிறது மனுஷன் நம்பி இல்ல, ஏசப்பா மேல நம்பிக்கையா இருக்கிறீங்க. நீங்க கேட்கலாம், ஒருவேளை ஐயோ நான் நிறைய நாட்கள் நான் ஜெபம் பண்றேனே, ஆண்டவரை நம்பி நான் வாழ்ந்துங்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில ஏன் இன்னும் அற்புதம் நடக்கல அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். உங்களுடைய மனதுக்குள்ளாக அப்படிப்பட்டதான அநேக குழப்பங்கள் எழும்பி கொண்டு இருக்கிறதா? ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் உங்க வாழ்க்கையில எப்போ அற்புதம் செய்யணும்னு சொல்லி. நீங்க கேட்டோன்னே கொடுத்துட்டா உங்க வாழ்க்கையில அதோடைய வேல்யூ உங்களுக்கு தெரியாம போயிடலாம். ஆனா ஏசப்பாக்கு நல்லா தெரியும் எப்போ எங்க என்ன உங்களுக்கு செய்யணும்னு சொல்லி. ஏன்னா நீங்க அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ரொம்ப பெருசு இல்ல. ஆகையால அவர் உங்களுக்கு அற்புதங்களை பெருசா அவர் செய்ய போகிறாரு. ஆகையால தொடர்ந்து நம்பிக்கை விட்டு போகாதீங்க. தொடர்ந்து ஏசப்பா மேல விசுவாசமா இருங்க. மனுஷர்களை நம்பி இல்ல ஃபேமிலியை நம்பி நம்ம ஏமாந்து போயிருக்கலாம். ஆனா யாரை நம்புறோம்? ஏசப்பாவை நம்புறோம். அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷர்களை ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமா முடிவுண்டு. நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். இந்த விசுவாசம் தொடர்ந்து ஆண்டவர் மேல இருக்கட்டும். நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறேன் ஏசப்பா. இதோ ஆண்டவரே, என்னுடைய வார்த்தை சொல்கிறது போல நிச்சயமாகவே ஏசப்பா அன்று சபை முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி ஏசப்பா உம்மை நம்பி எந்த காரியத்துக்காய் கேட்கிறார்களோ எல்லா காரியத்தில் ஏசப்பா அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க. அன்று அப்பா நன்மைகள் செய்யுங்க, அதிசயங்கள் செய்யுங்க. அப்பா இந்த காரியத்தை ஏசப்பா எனக்கு ஒரு பெரிய விடுதலை வேணும்னு கேட்குறாங்களோ இந்த நாளில் ஏசப்பா உம்மை நம்பி கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கொடுத்து அற்புதங்களை செய்யபடியாக நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே, அப்பா நாங்கள் மனுஷர்களை நம்பி வாழல, எங்களை படித்த தேவனை நாங்கள் நம்பி வாழ்கிறோம். ஆண்டவரே அப்படி சொல்லி அன்று அப்போ ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில நீ அற்புதங்களை செய்து விட்டதுக்காக நன்றி அப்பா. நான் விசுவாசிக்கிறேன். உங்க நாமமாச்சும் மைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை இழந்து போகாதீங்க. நிச்சயமாக முடிவுண்டு. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.